ஐபிஎல்ல தனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு. அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் இன்னைக்கு மனுஷன் போட்டு பொழக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்ப்போட மெச்ச பார்த்தா 5 போல் ஃபேஸ் பண்ணி 1 ரன்னோட நடைய கட்டிட்டாரு. ஏப்ரல் 1, 2026 டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையிலான போட்டியில் டொஸ் வின் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதல்ல போல் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதிரடியாக ஆடணும்னு களமிறங்கிய லக்னோவில் ரிஷப் பண்ட் துரதிர்ஷ்டவசமாக அவுட் ஆகி வெளியே போகிறாரு. அவரை தொடர்ந்து வந்தவங்களும் வரிசையாக போய்கிட்டே இருந்தாங்க. ஆரம்பத்தில் வந்த மார்ஷ் அடித்த 35 ரன்னும் இடையில வந்த சமத் அடித்த 36 ரன்னும் சேர்ந்து ஓரளவுக்கு ஃபைட் பண்ணக்கூடிய டோட்டலை லக்னோவுக்கு செட் பண்ணி கொடுக்குது. சபாஸ் அகமத் பொறுப்போட ஆடிக்கிட்டு இருந்தார் 15 ரன்னோட. அவர் நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்த 2 பேரும் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ 141 ரன்னுக்கு மொத்த டீமுமே ஆல் அவுட். இதில் டெல்லி கேபிட்டல்ஸ் போலிங் தரமாக இருந்தது. இங்கிடி 3 விக்கெட், நடராஜன் 3 விக்கெட், குல்தீப் யாதவ் 2 விக்கெட். மெச்ச வின் பண்ணணும்னா 142 ரன்ஸ் அடிக்கணும். இதெல்லாம் ஒரு ஸ்கோரா அப்படின்னு டெல்லி கேபிட்டல்ஸ் உள்ளே வர்றாங்க. வந்த ஃபர்ஸ்ட் போலே கேஎல் ராகுல் அவுட் ஆகிட்டார். ஃபேன்ஸ் எல்லாம் தலையில் கையை வச்சுக்கிட்டு என்னடா நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அதுக்குள்ளே 4 விக்கெட் போயிடுது. ஸோ பவர் பிளேக்குள்ளே 4 விக்கெட்டை இழக்கிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். உண்மையை சொல்லணும்னா லக்னோ போலர்ஸ் பவர் பிளேக்குள்ளே அதட்டி விட்டானுங்க. சமீர் ரிஸ்வி, ஸ்டப்ஸ் 2 பேரும் களத்தில் நிற்கிறாங்க. என்னடா இது, சமீர் ரிஸ்வி டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி ஆடுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். பிறகுதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. சமீர் ரிஸ்வியும் ஸ்டெப்ஸும் சேர்ந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த மேட்சை கொண்டு போகிறதுக்கான ஒரு பிளானோட ஆடுறாங்க. அந்த பிளானும் பக்காவாக சக்ஸஸ் ஆகுது. 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பும் 100க்கு மேலே வருது. இதில் சமீர் ரிஸ்வி அசத்திட்டாரு. 47 பந்துகளில் 70 ஓட்டங்கள். தரமான கிளாஸான விளையாட்டை விளையாண்டு 17.1 ஓவர்கள் நிறைவில் வெற்றி இலக்கு அடைகிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். பிரதும் நிசங்கவுக்கு அடுத்தடுத்த போட்டிகளில் வாய்ப்புகள் வழங்கப்படுமா? வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் அதை எப்படி அவர் பயன்படுத்த போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.